ரொம்ப ஆரோக்கியமான சிக்கன் சூப் ரொம்பவே சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அட்டகாசமான சுவையில இருக்குங்க. மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய காய்கறிகள் சேர்த்து சிக்கனோட ரொம்பவே சுவையா இது போல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். வீட்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம். இதில 150 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். நான் பிரெஸ்ட் பகுதி தான் சேர்த்துருக்கேன். இதில ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்ட பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கேரட்ட அதிகமா சேர்த்துட வேண்டாம். இனிப்பு சுவை ஜாஸ்தியாயிடும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பேபி கார்ன் சேர்த்துக்கோங்க. இது உங்க விருப்பம் தான் இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு காளான நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சியும் பூண்டும் பொடியா இருந்துச்சு, பவுடரா இருந்துச்சுன்னா நீங்க 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுதாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூப்பில் உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது இதில் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைனா முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். எந்த காய்கறி உங்களுக்கு சூப்பில் சேர்க்குறது போல் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ சிக்கனை மறுபுறம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கமாக ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ சிக்கனை திருப்பி போட்ட பிறகு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் நான் குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பாகவும் சேர்த்துக்கலாம். இல்லைனா தக்காளியை இது போல் அரைச்சிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. சிக்கனை தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு இது போல் சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 20 நிமிஷம் வெந்திருக்கத்தால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாகவே இதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை நம்ம சூப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை சூப்பில் சேர்த்துருங்க. ஸ்டவ் இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது. சோள மாவு சேர்த்துட்ட பிறகு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. சோள மாவு சேர்த்த பிறகு நல்லா கெட்டியாகி வரும் இந்த சூப்பு. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா முட்டை இல்லாமையும் இந்த சூப்பை நீங்கள் செய்யலாம். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலந்து வச்ச முட்டையை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ முட்டை நல்லா வெந்து வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சூப்பு ரெடியாகி வருங்க. பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பு திக்கான பதத்துக்கு ரெடியான பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தாராளமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிடுங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான பதத்தில் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு சிக்கன் சேர்த்து இது போல் சூப் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.